டேய் சட்னு 2 விரல்ல ஒண்ணு தொடு. பேரனா பேத்தியா பார்க்கணும்டா சொல்றேன். சீக்கிரம் சொல்றா. எந்த குழந்தையா இருந்தா என்னப்பா, உங்களை தாத்தான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு பேர குழந்தை வரப்போகுது, அப்புறம் என்ன? நான் சித்தரை கேட்டப்போ காசி இதே தான் சொன்னான். அப்பா யாருப்பா அந்த சித்தரு? என் ஃப்ரெண்டு காசி இருக்கான்ல, அவனுக்கு ரொம்ப தெரிஞ்சவருப்பா அவரு. நான் காசிக்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், என்னப்பா என் வீட்டுல இன்னும் குழந்தை சத்தமே கேட்கல, நான் என்னைக்கு தாத்தா ஆக போறேன்னு. நான் ஒரு சித்தத்தை கூட்டிக்கிட்டு போறேன், அவர் கரெக்டா சொல்லுவாரு, அவர் சொன்னா கரெக்டாவும் இருக்குன்னு சொன்னான். போய் பார்த்தேன், அந்த சித்தர் சொன்னாரா சீக்கிரமே நீங்க தாத்தா ஆயிருவீங்கன்னுட்டு. அதனால நான் இது எதிர்பார்த்ததுதான். உங்களுக்கு இவன் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தப்புறம் தான் தெரியுது. ஓ கேங்கா நிக்கிறாங்க. எஸ்கே அண்ணா வாணே. அப்பா அண்ணன் வந்துட்டான்ப்பா. டேய் நாகராஜ். அடங்க வாடா. சோ இவரு என்ன வெக்கப்பட்டு நிக்கிற மாதிரி வாடா உள்ள. வாமா வா 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 வா. போங்களேங்க. வாடா ராஜா வா 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 வா. உனக்கு தாண்டா காத்துறோம். உட்கார் ராஜா உட்கார் உட்கார். வேணுமா உட்கார் 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 உட்கார். கங்கராஜ்டா. நான் ஒண்ணு இல்ல. சந்தோஷமான விஷயம்டா. கங்க்ராட்ஸ்ண்ணே. கங்கராஜ் வேதா. வாய்த்தர 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 வாய்த்தர. சே லட்டு சாப்பிடு. நல்லா ஊட்டுங்க, நல்லா ஊட்டுங்க. இந்த அவளுக்கு கொண்டு கொடு. ஊட்டுனே, பெரிய லட்டா எடுத்து ஊட்டு. ஊட்டு. ஊட்டி விடுனே. எடு எடு ஊட்டு. நீ எதுக்கு இந்த லட்டு? தெரியாத மாதிரி கேட்கிற மாதிரி. திருட்டு பையன், திருட்டு பையன். நான் தான் இவங்களுக்கு எல்லாம் நல்ல சமாச்சாரத்தை சொன்னேன். நல்ல சமாச்சாரத்தை டிலே பண்ண கூடாதுல்ல. நான் சொன்ன முன்ன பாரு, உங்க அண்ணன் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டான். அண்ணன்னா அப்படி இருக்கணும். நகஜி, இந்த விஷயத்தை சித்தனுக்கு முன்னாடியே சொன்னா கூட உன் வாயில கேட்கணும்னு ஆசையா இருக்குது. சொல்றா என்னாச்சுரா சொல்றா. சொல்றா அப்பா, ஆசையா இருக்குதுல்ல சொல்லு. என்ன ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறீங்க, சொல்லுடா. அவங்களே அவங்க வாயால சொல்லுவாங்கப்பா. டேய் டேய் டேய், ஆம்பளை உனக்கே இவ்வளவு வெக்கமா இருக்காது, அவ பொம்பளை அவளுக்கு வெக்கமா இருக்காதா? சொல்றா, நீயே சொல்றா. என்ன குசு குசுன்னு பேசிக்கிறாங்க? என்னடா இவ்வளவு யோசனை? சொல்றா சீக்கிரம். நல்ல சமாஜர்கள் ஏன் இவ்வளவு தயக்கம்? சொல்லு சொல்லு சொல்லு. அது இல்லப்பா, உண்மையிலே என்ன அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரியோ இல்ல ஷாக் ஆகுற மாதிரியோ எந்த விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லாதீங்க. அப்பா இந்த சிரிப்பை பாத்தீங்களா? அந்த சிரிப்பு என்னைக்குமே ஒரு மூஞ்சி இருக்கணும்டா. அதுக்காக நம்ம 3 பேரும் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆமாப்பா, வேதாஜி கன்வின்ஸ் கன்சீவ் ஆயிருக்கிறாங்க. அப்படி அப்படி இதை சொல்ல அவனுக்கு எவ்வளவு தயக்கம் பத்தியா, எவ்வளவு குழப்பம் பத்தியா. இன்னொரு லாட்டி சாப்பிடு. பொடி பொடி பொடி. நீ எடுத்துக்கடா, எடுத்துக்க. நீ எடுத்துக்குமா, எடுத்துக்குமா, எடுத்துக்கடா, நீ எடுத்துக்கடா. எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடுறா. சுகர் இருக்கு, இந்த நேரத்துல போய் ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு என்னப்பா? இவ்வளவு நல்ல சமாச்சாரம் சொல்லிருக்கான், இன்னைக்கு ஸ்வீட் சாப்பிட்டா எப்படா சாப்பிட போறேன்? நான் சாப்பிடுவேன். அப்பா நீங்க லட்டு சாப்பிடுங்க, நான் மேல போறேன். நகஜி, உனக்கு முக்கியமா ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்டா. பண்ணிடுங்க. மொட்டாட்டி கன்சீவ் ஆயிருக்கிறா. ஆமா ஆமா. இப்போ நீ அவளை கண்ணும் கருத்தமா பாத்துக்கணும். புரியுதா? அவளுக்கு என்னெல்லாம் சந்தோஷம் வேணுமோ நீ அத்தனையும் கொடுக்கணும். முகம் சுளிக்கவே விடக்கூடாது. சரியா? போ, ரெஸ்ட் எடுப்போம். மாமா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீ சொல்ல வேண்டியதெல்லாம் நானே அவங்ககிட்ட சொல்லிட்டேன். நீ கவலையே படாத. உன்னோட சண்டை போட மாட்டான். புரியுதா? முகம் சுளிக்கவே விட மாட்டான். புரியுதா? போ, நிம்மதியா போ. போ போ போம்மா. ஏன் பயப்படுற?
போ தைரியமா போ, நாங்களாம் இருக்கிறோம்ல. போ மெதுவா மெதுவா, படியெல்லாம் மெதுவா ஏறணும். என்னன்னா மெதுவா மெதுவா, அப்படி பார்த்து பார்த்து. சரி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன்டா. எங்கப்பா? அந்த சித்தரை பாக்குறதுக்குடா. சித்தர் சொன்ன மாதிரி நடந்திருக்குல்ல, சொன்னா சந்தோஷப்படுவார்ல, அதுக்காகத்தான். சரி. இதை பிடி, சாப்பிடுங்கடா, நிறைய ஸ்வீட் சாப்பிடுங்கடா. ஏய் இரா, இன்னொன்று எடுத்துக்கிறேன். வேதா, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் யமன். ஐயோ சத்த மாட்டினேன். அப்பா ஏட குடும்ப கேள்வி கேட்டு எல்லாத்துக்கும் நான் ஆமா ஆமான்னு மண்டே வேற ஆட்டேனே, கீஞ்சுது. நான் என்ன பண்றது? பாவம் அவரு பொக்குன்னு ஆயிடுவாருன்னு தான் நான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேன். தாயா தாரமான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்ம கதையில தகப்பனா தாரமான ஆயிடுச்சே. வேதாஜியும் முக்கியம், நைனாவும் முக்கியம். ரெண்டு பேத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்றது? போச்சு. வேதாஜி செம்ம டென்ஷன்ல வர போறாங்க, கடவிக்க போறாங்க. ஐயோ, பூவுக்குள் பூகம்பம். ஐயோ போச்சு. வேதாஜி முருங்கை மரம் ஏற்றாங்கோ. என்னங்க, டாக்டர் பார்த்துட்டு வந்து உண்மையை சொல்லணும்னு பார்த்தா அதுக்குள்ள மாமா ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிட்டு ஸ்வீட் எல்லாம் கொடுத்து கொண்டாடுறாரு. நீங்களும் அது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. மாமா நான் உண்மையிலே கன்சீவா இருக்கிறத நினைச்சிட்டு இருக்காரு. நான் சொல்லலன்னு நினைச்சா நீங்களும் கன்ஃபார்ம்னு சொல்றீங்க. அது என்னால எதுவுமே பேச முடியல. நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லல. அது நான் என்னன்னு சொல்ல முடியும்? அந்த நேரத்துல பாவம் அவரு பேர கொண்ட பிறகு போற சந்தோஷத்துல பயங்கர ஜாலியா குஜாலா இருக்கிறாரு. உடம்பு சரியாத மனுஷன். இந்த நேரத்துல போய் நான் உண்மையா சொல்லி அவர் ஃபீல் ஆயிட்டாருன்னா அதனால தான் நான் அவர் கேட்டது எல்லாத்தையுமே ஆமா ஆமான்னு மண்டியாட்டினேன். என்னதான் நீங்க காரணம் சொன்னாலும் நீங்க பண்ணது பெரிய தப்புங்க. மாமா கிட்ட நீங்க போய் சொல்லி இருக்க கூடாது. தேவையில்லாம மாமா கிட்ட போய் சொல்லி இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். இல்ல வேதாஜி, நீங்க சொல்றதுலாம் கரெக்ட் தான். நான் பொய் சொன்னது மிகப்பெரிய தப்பு இல்லைன்னு சொல்ல. ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், டாக்டர் என்னன்னு சொன்னாரு? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி நேரத்தில் ஒரு மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம என்னத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார்ல. அவர் பாவம் என்னமோ ஒன்று நினச்சிட்டு பயங்கர சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் இல்லை அப்படிலாம் சொல்லி அவர் ஃபீல் ஆகி அதனால அவர் உடம்புக்கு இதாகிடுமான்ற பயத்தில் தான் நான் வேதாஜி சில நேரத்தில் உண்மையோட பொய் பேசுறதே பெட்ரு. அதான் இப்போதைக்கு போய் சொல்லி மறைச்சிட்டீங்க. ஆனா இது உண்மை இல்ல, பொய்ன்னு நாளைக்கே மாமாக்கு தெரிய வந்தா அப்ப மட்டும் எப்படி தாங்கிக்க முடியும்? நம்ம போய் சொல்லிருக்கிறது சாதாரணமான விஷயமா? குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம். புரியுது வேதாஜி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. அதே ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் யோசனையுமே தவிர அந்த பிரச்சனை நாளைக்குன்னா நம்ம யோசனை வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்ப நான் போய் சொன்னது கூட அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகாது. அதை ஈஸியா சால்வ் பண்ணலாம். எப்படிங்க ஈஸியா சால்வ் பண்ண முடியும்? என்ன பேச்சு பேசுறீங்க? இந்த பிரச்சனைக்கு இருக்கிற ஒரே தேர்வு மாமாக்கு ஒரு பேர குழந்தை வேணும். அதுக்கு நான் உண்மையிலே கன்சீவ் ஆகணும். கன்சீவ் ஆகுறது என்ன சும்மாவா? ஹோட்டல்ல ஆர்டர் பண்ண உடனே 10 நிமிஷத்துல கொண்டு வந்து கொடுப்பாங்களே, அந்த மாதிரி உடனே குழந்தைய கொடுத்துலாம் நினைச்சிட்டீங்களா? எவ்வளவு பிளான் பண்ணணும், எவ்வளவு விஷயம் இருக்கு. உங்களுக்கு சொன்னா புரியாது. ஃபர்ஸ்ட் நான் மென்டலி ப்ரிப்பேர் ஆகணுங்க. சில விஷயங்கள்லாம் புரியாம பேசுறீங்க. நீங்க என்ன மந்த்லி டெஸ்ட் எழுதுற மாதிரி இவ்வளவு பயப்படுறீங்க? ஏன் இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய இது? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம வீட்டில் இப்போ சூழ்நிலை சரி கிடையாது. இப்போ இதெல்லாம் நடக்கலைன்னா இதனால ஏதாவது பெரிய விபரீதம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தாங்க சொல்கிறேன். இல்லை இப்போ வந்து இந்த தான் தாம்பத்திய வாழ்க்கை அதை நம்ம தேவையில்லாமல் தள்ளி போட்டுன்னே இருக்கிறோம். ஏன் எதுக்குன்னே நம்ம தெரில. ஆனால் அதை இதுக்கு மேலே நம்ம தள்ளி போகிறது அவளை கரெக்டு எனக்கு படல. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதை ஏன் நம்ம வந்து இது
ஆரம்பிச்சோன்னா அது நல்லா இருக்கும். இல்ல நான் வந்து இது ரெடி. நீங்க என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வேதாஜி வேதாஜி என்ன ஏதாவது சொன்னீங்கன்னா நானும் அப்படி கொஞ்சம் மென்டலாக நான் ரெடி ஆக முடியும். இல்லைன்னா நான் ஹலோ ஏங்க 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 என்னங்க எனக்கு ஒன்றும் புரியலங்க. நீ என்ன ஏங்க ஏதாவது சொல்லுங்க. ஐயா ஏங்க இப்படி மௌனமாவே நீங்க மௌனம் சம்மதம். இந்த படத்துக்கு பாலச்சந்தர் டேரக்டரா பாரதிராஜா டேரக்டரா யாரு வேணா வந்துட்டு போட்டோம். இந்த படத்தை நம்ம தியேட்டர்ல ஓட்டிட வேண்டியதுதான். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ல அந்த படம் ஹவுஸ்ஃபுல். எனக்கே ஒரு மாதிரி வெக்கமா இருக்குது. ஐயோ என்னினிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பஞ்சாயத்து முருகன் பேசுகிறேன். எனது இன்னொரு மண் வாசனை ஃபிலிம் பை பஞ்சாயத்து முருகன். பாசம் மிகுந்த பூமி, பண்பு மிகுந்த பூமி, அண்ணன் தங்கையின் பாசம் படை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது உள்ள வர என்ன மேன் ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்னாச்சு சொல்லு. யார் வாய்ஸ் மச்சி நீ ட்ரை பண்ணுங்க? பாரதி ராஜா வாய்ஸ். அப்படியா? அது நீ மக்கள் கிட்ட சொல்லிடுறா, அப்பதான் ஒரு வாய்ஸ்னு உங்களுக்கு தெரியும். உனக்கு மிமிக்ரி வரலன்னு தெரிஞ்சதை ட்ரை பண்ற பத்தியா? வெரி குட். அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நீ என்ன ஓவரா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க? என்ன விஷயம் அதை சொல்லு. மச்சி எங்க அப்பா யூசுவலி அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுக்கினாரு. இப்ப என்ன மேட்டர்னா வேதாஜி கர்ப்பமா இருக்காங்கன்னு நினைச்சுங்கிறாரா. ஓகே சரி, நானும் அப்பாவை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க நிஜமாவே கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு ஏண்டா நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க? இருடா, இன்னும் சொல்லியே முடியல. வெங்காயம் ஃபுல்லா கேளு. சொல்லு. அவங்களுக்கு இப்போ இருக்க சூழ்நிலை, அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் அதெல்லாம் சொல்லி புரிய வச்சேன். வேதாஜியும் புரிஞ்சுக்கினாங்க. தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஒத்துக்கினாங்க. ஐயோ அப்படியா? தாம்பத்திய வாழ்க்கை நாங்க மாப்பிள, யூ மீன் சை கண்கொள்ளா காட்சி. மாப்பிள, இப்பதான் மாப்பிள நீ வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கே போக போற. ஆமா, எங்க ஹனிமூன் போலான்னு இருக்கீங்க? அதான் மச்சி, நானும் யோசிச்சு பாக்குறேன். எங்க போறதுன்னே தெரியல. ஐ திங்க் பண்றேன், பட் ஐடியாவே வர மாட்டேங்குது. எங்க போறதுன்னு ஹனிமூன் தானே உனக்கு எங்க போகணும்னு தெரியல. இப்ப எதுக்கு பொசிஷனே தெரியாம நீ பாட்டுக்கு எங்கேயோ போற? நில்றா. ஏமாப்ல, நான் ஒருத்தர் இருக்கும்போது நீ எதுக்காக மாப்பிள கவலைப்படணும்? சொல்லு, எந்த ஊருக்கு ஹனிமூன் போற? சொல்றா, சொல்லு. செக்கோஸ்லோவாக்கியா, தாய்லாந்து, பாய்லாந்து, கஜகஸ்தான், மஜகஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த மாதிரி ஐரோப்பிய நாடுகளா இல்ல ஆசிய நாடுகளா? எங்க போகணும்னு சொல்லு, நான் அரேஞ்ச் பண்றேன். இல்ல மச்சி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எனக்கு எப்பவுமே நம்ம சிங்கோர சென்னை தான் பிடிக்கும். நம்ம ஊர்லயே எங்கேயாவது. சென்னை? யா. You mean local? No, you are a traditional boy. I know by your language. சென்னையில் எங்கே ஒன்று அனுப்புறது? ஹனிமூன் ஏரியா. மாப்பிள்ள, எனக்கு தெரிஞ்ச டிராவல் ஏஜென்ட் ஒருத்தர் இருக்கான்டா. அவனை வர சொல்லி உனக்கு ஒரு நல்ல ஹனிமூன் பிளேஸாக செலக்ட் பண்ணலாம். ஹேய், அதெல்லாம் ஒன்று வேணாம். ஏஜென்ட்லாம் கமிஷன் அடிப்பாங்க. டேய் சுமாரா மாப்பிள்ள, உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவங்கெல்லாம் தான் கரெக்டு. அவங்களுக்கு தான் எங்கெங்க எப்பப்ப எந்தெந்த சீசன் நடக்குதுங்கிறத கரெக்டா சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு நாம போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்குமாப்ல. நீ இங்கே வெயிட் பண்ணு, 1 minute.
ஹலோ யாரு? யாரா? ஹலோ தம்பி, அண்ணன் பேசுறேன்டா. யாரு? என்னடா யாருங்கிற? என்னண்ணே? டேய் பஞ்சாயத்து அண்ணன்டா. ஓ நீங்களாண்ணே? சொல்லுண்ணே. ஆமா ஆமா ஆமா, நான் தான்டா பேசுறேன். நீ என்ன பண்ற? அர்ஜென்ட்டா நான் உன்னை மீட் பண்ணணும். நம்ம கங்கை அம்மன் கோயில் பின்னாடி அண்ணனோட கார்ப்பரேட் ஆபீஸ் இருக்குல்ல? எஸ் மை பாய், அதே குளம் தான். அங்க வந்துரு, அண்ணன் உனக்காக வெயிட்டிங். ஓகே ஓகேண்ணே. சீக்கிரம் வா சீக்கிரம் வா. சரிண்ணே. ஓகே வெயிட் மாப்ள, 2 மினிட்ஸ் அரேவிங்க. ஓகே. என் இனிய தமிழ் மக்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு எனது மண்வாசனை தொடர்கிறது. எனது கிராமம், எனது பாரம்பரியம், இதோ உங்கள் முன்னே. அண்ணே, பறவைகள் பறக்கின்றன, மரங்கள் ஆடுகின்றன. யாரு? வா தம்பி, வா வா. அண்ணன் ஒரு படப்பிடிப்புல பிஸியா இருந்தேன், அதான். தம்பி தான் அதுல ஹீரோ. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க மாப்ள. இவர் நம்ம பாலியே ஸ்நேகிதன். சரிங்கண்ணா. இவரு இவங்க மனைவியும் ஹனிமூன் போறாங்க. சரி. அதுவும் சென்னைக்குள்ள போகணுமா. அதனால சென்னைக்குள்ள ஹனிமூன் போறதுக்கு எந்த இடம் ஏத்த இடமோ அந்த இடம்லாம் காட்டு. இதோ காட்டுறேன். தம்பி செம்ம பிக்சர் வச்சிருப்பாப்ல. ஓ பல நாளா? சரி. இந்தாங்கண்ணே, சென்னையில் இருக்கிற அழகான ரெசார்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்கு. வாவ், செமையா இருக்குதுல்ல. அதான்டா நம்ம சென்னை. மச்சி இல்லை, சென்னைன்னு நான் தான் சொன்னேன். பட் ஆனால் கொஞ்சம் லைட்டா மலைகள், குன்றுகள். யூ மீன் இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் மாதிரி? ஹில் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல. டேய் தம்பி, இந்த ஊட்டி குன்னூர் அந்த மாதிரி இடத்துல இருக்க ரிசார்ட் எல்லாம் எடுத்து காமிடா. இந்தாங்கண்ணே. ஊட்டி, ஊட்டி குன்னூர். மச்சி ஊட்டி செம்மையா இருக்கு மச்சி. வா. ஐயோ செம்மையா இருக்கு மாப்ள. பட் ஆனால் மச்சி ஊட்டி வேணாம் மச்சி. அந்த ஊட்டி மலை வந்து ரொம்ப ஹைட்டு மச்சி. அது சுற்றி சுற்றி போனீங்க எனக்கு வாமிட்டிங் வரும். அந்த கொடைநாள் கொஞ்சம் கம்மி மச்சி. கொடைநாள் ஓகே இல்லை? கொடைக்கானல் ஓகே ஓகே. கொடைநாள் கொடைநாள் கொடுங்க. செம்ம மச்சி. டேய் செம்ம 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 பாருடா, பெட்ரூமே மைதானம் மாதிரி இருக்கு. ஹோட்டல்ல வச்சிருக்காங்கடா. ஐ திங்க். என்ன மாப்பிள யோசிக்கிற? இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் விட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கடல், அலைகள். ஓ கடலோரம், சீசோர். சீசோர். யூ மீன் பாரதி ராஜாவின் கடலோர கவிதை. சரி சரி, இரு உன் ஆசையும் கெடுப்பானே. தம்பி, இந்த ஆலப்புழா பீச்லாம் இருக்குல்ல? ஆமா. அந்த மாதிரி தம்பி இங்க பாரு, ரெசார்ட்டு பக்கத்துல கடற்கரை, குளிக்கணும், தங்கணும் குளிக்கணும், அந்த மாதிரி அந்த மாதிரி. இந்தாங்கண்ணே. அடேங்கப்பா. மாப்பிள இங்க பாரு, வைஃபை எல்லாம் வச்சிருக்காங்க ரூம்ல. என்ன யோசிக்கிறான் மாப்பிள? இதுலயும் உனக்கு திருப்தி இல்லையா? இல்ல மச்சி, பீச் ஓகே. நான் என்ன கேக்குறேன்னா, என் ஃபீல் எப்படி இருக்குன்னு புரியல. ஒரு வெள்ளை மலை இங்க பிழிகின்றது. பிழிகின்றதா? ஆமா, அந்த மாதிரி அப்படியே ஐஸ் மலை, அந்த மாதிரி ஒரு ஃபீல் மச்சி. ஐஸ் மலையா? அப்ப நம்ம சுவிட்சர்லாந்து தான் போகணும். சுவிட்சர்லாண்ட்? ஐயா, நார்த் இந்தியா நம்மளுக்கு செட் ஆகும் மச்சி. நீ சவுத்லயே காட்டு சொல்லு. தம்பி, இந்த பனி பிரதேசமான இடத்தெல்லாம் காட்டுறா தம்பி. சரி. இல்ல இல்ல இல்ல, வேணாம் பிரதர். பெஸ்ட் ஒன்று சொல்லட்டுமா? இந்த லேக், ஆறு, குளம், குட்டை, ஏரிகள், அந்த மாதிரி. அதாவது இந்த மூணார் மாதிரி. மூணார் தான் தம்பி. இந்த மூணார் மாதிரி இடம் காட்டுறாங்க. இந்தாங்கண்ணே. மூணாருக்கு தான் இந்த முக்குற. நல்லா இருக்கு மாப்ள, இதையே ஃபிக்ஸ் பண்ணிடுவான். என்ன வாய குழக்கிறான்? என்ன மாப்ள, மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி மாறுது. அப்படிலாம் மாறக்கூடாது மாப்ள. இங்க பாரு, நல்லா இருக்கு இந்த இடம், நல்லா இருக்கு பாரு. இல்ல மச்சி, மூணாறு நல்லா தான் இருக்குது. பட் ஆனா இருந்தாலும் ஒரு ஒரு த்ரில்லிங் இருக்குது மச்சி. அதுக்கு ஃபாரஸ்ட் ஏரியா.
ஹனிமூனுக்கு எதுக்கு ஃபாரஸ்ட் ஏரியா? சரி, மாப்பிள்ளை ஃபீல் பண்றான். செம்மையார் யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படியே மிருகங்களுக்கு மத்தியில். ஃபாரஸ்ட் ஏரியா சொல்லி சொல்லு. மாப்பிள்ள, நீ இந்த தெப்பக்காடு மாதிரி தானே நினைக்கிற? கரெக்ட் மச்சி, ஃபாரஸ்ட் ஏரியா காட்டுக்குள்ளதான். டேய் தம்பி, இந்த தெப்பக்காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ரிசார்ட் எல்லாம் கொஞ்சம் காமிடா. இதாங்க. பாரு பாரு பாரு. பா, காட்டு நம்ம ஒன்ன மாதிரி இருக்கு மச்சி. ஆனா மச்சி, என்னடா மாப்பிள்ள யோசிக்கிற? இல்ல மச்சி, ஒரு பாயிண்ட் நம்ம யோசிக்கவே இல்லை. வெளியெல்லாம் போறோம், ஆனா எந்த லெவல் சேஃப்டி? காலம் கெட்டு கிடக்குது மச்சி. கண்ட இடத்துல கேமரா வைக்கிறாங்க, வாட்சில் வைக்கிறாங்க, கக்கூஸ்ல வைக்கிறாங்க, பல்ப்ல வைக்கிறாங்க. ஒரு பீஸ் ஆஃப் மைண்டே இருக்காது மச்சி. பீஸ் ஆஃப் மைண்டே இல்லைன்னா அப்புறம் எப்படி நான் போய் அது என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளமே இல்லாம லோக்கல்ல ஒரு இடம் இருக்குது. கடைசியா லோக்கல்லையே எந்த இடம்டா? பல்சிரவாக்கம். வலசரவாக்கமா? லோக்கலா? எந்த இடம் சார்? சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். என் வீடு தான். வீடா?